வித்மகே போட்டுக்கோங்க. போட்டுக்கோங்க. எல்லார்ட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வேண்டுவாங்க. வாங்க. தேங்க்யூ. கொடுங்க. Thank you. नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात्. Thank you. सहस्रशीर्षाय विद्महे विष्णुदत्ताय विद्महे परमहंसाय धीमहि. ओम गट्टी मैडम
சத்தியமூர்த்தி, உன் தம்பிக்கும் உன் சொந்தக்கார பொண்ணுக்கும் தான் கல்யாணம் பத்திரிக்கை எல்லாம் கொடுத்து என்ன நம்ப வச்சுட்டு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டல உன்ன. இங்க பாருங்க ஜனார்தனம், யாரும் உங்க பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கல. உங்க பொண்ணுதான் அவளா வந்து ஜீவா என் கழுத்துல தாலி கட்டலைன்னா போலீஸுக்கு போவேன்னு மிரட்டினா. ஏய் உட்காரா. அவ்வளோ சொல்லியும் எல்லார் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டல. ஒழுங்கா சொல்றேன், அந்த தாலியை கழட்டி வீசி எரிஞ்சிட்டு என் கூட வா. நான் என் விருப்பத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன நீங்க கூட்டிட்டு போக முடியாது. அப்படி கூட்டிட்டு போனீங்கன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன். ஓஹோ, அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? வாடை. இப்ப அவன் என் பொண்டாட்டி. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. அதான் ஊரறிய கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சுல. இனியும் உங்க கோவத்தை தூக்கி போட்டு அவங்க ரெண்டு பேத்தையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இல்ல பிடிக்கலையா தயவு செய்து பிரச்சனை பண்ணாம போயிட்டு வாங்க. இங்க ஏற்கனவே போதுமான அளவுக்கு பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்க என்ன பண்ணாலும் நான் உங்க கூட வர மாட்டேன். சத்தியமூர்த்தி, அன்னைக்கு உன் தம்பியை விட்டு வச்சது உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான். அதுக்கு நிச்சயமா அனுபவிக்க போறேன். பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டா சடங்கு முடிஞ்சிரும். ஜீவா, அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. தனு, இங்க வந்து நில்லுமா. வாமா, வா. முல்லை வாமா. கதிரு, நல்லா இருப்பா, நல்லா இருமா.
அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அம்மா. மாப்பிள மாமா. அப்பா எல்லாரும் இங்க வந்து நின்றுட்டா இப்படி வந்தவங்க எல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாம பறக்க பறக்க முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வந்தவங்கள சாப்பிட சொல்லணும்ல, அங்க சமைச்சது அப்படி அப்படியே கிடக்கு. சத்தியமூர்த்தி, வந்தவங்கள சாப்பிட சொல்லுப்பா. முடியல மாமா. என்னாண்டு வந்து சொல்ல, நீங்களே பார்த்து சாப்பிட வச்சு அனுப்புங்க. அப்பா சொந்தக்காரன் வந்து சாப்பிட சொன்னாதான் நல்லா இருக்கும். நீங்க சொந்தக்காரங்க இல்லைண்டா, நீங்களே சொந்தக்காரர் தானே மாமா. நீங்களே பார்த்துக்குங்க. அப்பா நடந்தது எல்லாருக்கும் வருத்தம் தான். நீ ஏன் உடஞ்சி போயிட்டா? மற்றவங்க எப்படி தைரியமா இருப்பாங்க? என்னை விட்டுருங்க மாமா. எப்படியும் இப்படி நேரம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன்ட்டு எனக்கு தெரியல. வருத்தப்படாத. சரியா போச்சு. நீ வா ஜகா. நம்ம கதை நம்மளோட. வந்தவங்கள சாப்பிடாம அனுப்பலாமா? வந்தவங்க பசியில் ஏதாவது சொன்னாங்கன்னா அதனும் பிள்ளைகள் தானே பாதிக்கும். ஐயா வந்து சாப்பிடுங்க. சித்தி அம்மா வாங்க சாப்பிட போலாம். வாங்க 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 எல்லாம் சாப்பிடுங்க. வாங்க வாங்க வாங்க. வாங்க. மாமா. போங்க சாப்பிடுங்க. நீங்க இங்க இருந்து மத்தவங்கள பாத்துக்கங்க. நான் உங்களை போய் சாப்பிட சரி 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 சரியா மாமா? வந்தவங்கள சாப்பிட சொல்லியாச்சு. பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட சொல்லுவோமா? வந்தவங்க சாப்பிடட்டும் மாமா. வீட்டில் யாருமே சாப்பிட்ற மூடில் இல்லையே. வேண்டாம். ஏப்பா நீ சாப்பிடு சாப்பிடாம போ, அதை நான் கேட்கல. பொண்ணு மாப்பிளையும் இறை போட்டு ஒரு உருண்டை சாப்பிடணும். அதெல்லாம் சாங்கியம் தான். நீ வாப்பா. நீ அப்பா அமைதியா இருக்க தனம். நீயாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? என்னப்பா நீங்க?
கஸ்தூரி பந்தி போயிட்டு இருக்கு. நீ சாப்பிடவா? பொண்ணு மாப்பிளையும் கூட்டிட்டு வா. ஆமா, நீங்க எல்லாரும் செஞ்சதுல ஏற்கனவே வயிறு ரொம்ப நிறைஞ்சு போயிருக்கு. இப்ப சாப்பாடு ஒண்ணுதான் குறை. வாங்க. அதுக்கு இல்லம்மா, பொண்ணு மாப்பிளை கிளம்பி நேராச்சு. சாப்பிடாம போக கூடாது. வந்து உட்கார்ந்து எந்திரிச்சு போட்டுமே. குமரேசன் சொல்றது சரிதான். கல்யாணம் எப்படி நடந்தாலும் சரி, நடந்த கல்யாணம் நல்லபடியா தொடர சாங்கிய எதையும் விடக்கூடாதுமா. போங்கம்மா, போய் பொண்ணு மாப்பிளைய அழைச்சிட்டு வாங்க. சாப்பாட்டை முன்னால வச்சுட்டு சாப்பிடாம இருந்தா எப்படி? சாப்பிடுங்க. அங்க என்ன சொன்னீங்க? சம்பிரதாயத்துக்கு வந்து பந்தியில உட்காந்தா போதும்னு தானே சொன்னீங்க. இங்க வந்து சாப்பிடுன்னு சொன்னா எப்படி? ஏய் உட்காந்தாச்சு, எந்திரிச்சு போறோம். முல்ல வா, முல்ல போலாம். முல்ல. மேடம் மேடம் கொஞ்சம் உட்காருங்க மேடம், ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். மேடம் இங்க பாருங்க சார், அவங்களுக்கு ஊட்டி விடுங்களேன் சார். கொஞ்சம் பக்கத்துல நெருங்கி உட்காருங்களேன் சார். மேடம் நீங்களும் பக்கத்துல வாங்க மேடம். தம்பி, இங்க நடந்ததெல்லாம் நீங்க பார்த்து தானே இருந்தீங்க. போதும். இங்க பாருங்க, இப்ப நடந்தது கொஞ்ச நாள்ல மறந்துடும். அந்த போட்டோ வீடியோ எல்லாம் 20-30 வருஷம் ஆனாலும் எடுத்து பாத்துக்கலாம்ல. அதான் தம்பி சொல்லுது. இவங்கள போட்டோ எடுத்துக்கிறேன் சார். இவங்க காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ரெடி, இங்க பாருங்க மேடம். சார் இங்க பாருங்க. பாரு. கொஞ்சம் சிரிங்க சார். மேடம் சாருக்கு ஊட்டி விடுங்க.